கனா கண்டே நடி சீரியலில் அடுத்து தான் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு ப்ரெடிக்ஷனாக பார்க்கலாம் வாங்க. நம்ம காவ்யாவுக்கு ஏற்கனவே சத்யாவதி ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிட்டாங்க, உத்தமனை ஒரு வாரம் வரைக்கும் எப்படி இருந்தாலும் வந்து பார்த்துருமா காவ்யா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இருந்தாலும் பார்ப்போம், என்னால் ஒரு நாள் தான் வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு காவ்யா கிளம்பி வீட்டுக்கு வந்துடுறாங்க. இந்த மாதிரி நேரத்தில் தான் நம்ம காவ்யாவுக்கு வசந்தா, அதாவது தீபக்கோட மாமியாரும் கொஞ்சம் கொஞ்சமாக கஷ்டம் கொடுக்குறாங்க. இதனால் வெளியவே உட்கார வச்சுட்டாங்க. நைட்டு லேட்டாக வந்ததுனால பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு வெளியவே உட்காந்து தூங்கிடுறாங்க நம்ம காவ்யா. இந்த மாதிரியான சூழ்நிலை தான் நம்ம காவ்யாவுக்கும் தீபக்கும் சண்டை ஏற்படுது. அது எந்த காரணத்துக்காக அப்படின்னு பார்த்தா, தீபக் கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் உத்தமனை பார்க்க போனேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவ்யா சொல்லிட்டாங்க. ஆனால் தீபக் முழுக்க முழுக்க என்ன நினைக்கிறான்னா, காவ்யாவோட சேஃப்டி தான் முக்கியம் அப்படின்னு நினச்சி காவ்யா கிட்ட ரொம்ப அதிகமாகவே சண்டை போடுறாரு. இதனால ரொம்பவே மனசு உடஞ்சி போய் இருக்கிறாங்க காவ்யா. இந்த தருணத்தில் தான் காவ்யாவை எப்படி இருந்தாலும் சமாதானப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு தீபக் நினைக்கிறாரு. இந்த மாதிரி நேரத்தில் தான் தீபக் என்ன பண்ணுறாருன்னா, அழுத மாதிரியே கொஞ்சம் ஃபீல் பண்ணுற மாதிரியே காவ்யா கிட்ட நடிக்கவும் செய்கிறாரு. இதை கண்டதுமே உண்மையை சொல்லப்போனால் தீபக் உண்மையிலே ஃபீல் பண்ணுறாரு போல் அப்படின்னு நம்ம காவியை நினச்சிட்டு, பரவாயில்ல நான் எதுவும் மனசில் வச்சுக்கல, நான் ஃபீலும் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவ்யா தீபக்கிட்ட சமாதானமாக பேசுகிறாங்க. இந்த மாதிரி நேரத்துலையும் தீபக் ஒன்று கேட்குறாரு. என்னென்னு பார்த்தா, காவ்யாவோட பார்ட்டி ஏற்கனவே தீபக் கிட்ட காவ்யாவை எப்படி சமாதானப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐடியா கொடுத்தாங்க. அந்த மாதிரி என்ன செஞ்சாங்கன்னா, தான் வருத்தப்பட்டு அழுதுகிட்டு கிடந்தா கொஞ்சம் சமாதானப்படுத்தணும் அப்படின்றதுக்காக முத்தம் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தா நம்ம தீபக்கு ஏமாற்றம் தான் கிடச்சிச்சு. இருந்தாலும் தீபக் கிட்ட காவ்யா சொல்கிறாங்க, நீங்கள் சொல்கிறது கரெக்ட் தான், என்னோட சேஃப்டி முக்கியம், எனக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது அப்படின்றதுக்காக தான் உத்தமனை பார்க்கக்கூடாதுன்னு சொல்கிறீங்க. அது தெரிஞ்சும் நான் தான் தேவையில்லாமல் போயிட்டேன், அது தப்பு தான், இனிமேல் நான் அப்படி பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு காவ்யா தீபக் கிட்ட சொல்கிறாங்க. தீபக் பரவாயில்லே, காவ்யா நம்ம வார்த்தையை மதிக்கிறாளே, நம்ம சொன்னதை கேட்குறாளே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷமாக ஃபீல் பண்ணுறாரு. இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கதை பார்த்த நம்ம வசந்தா என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தா, காலையில் தான் ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டு அவ்வளோ தூரம் இருந்தாங்க. இப்போ பார்த்தா இவன் என்னடானா கொனைகிறியான், வெக்கப்படுறியான், இந்த மாதிரி இருக்கியானே, நல்லாவே என் பையனை மயக்கி வச்சுருக்கா, நல்லா முந்தானிலையும் முடிஞ்சு வச்சுருக்கா அப்படின்னு சொல்லிட்டு, இது எத்தனை நாளைக்கு தான் நடக்குதுன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வசந்தாவும் நினைக்கிறாங்க. காவ்யாவுக்கு கண்டிப்பாக இனி வரப்போகிற பிரச்சனைகளில் முதல் பிரச்சனையாக இருக்க போது உத்தமனால தான் அப்படின்னு பார்த்தா, அதுக்கு முதல் காரணமாக இருக்க போகிறது யாருன்னா, காவ்யாவோட ஃப்ரெண்டாக இருக்கிற ராணி தாங்க. அப்படி என்ன ராணி பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தா, சத்யாவதி ஏற்கனவே காவ்யா கிட்ட திரும்பவும் 2வது தடவையாக தன்னோட தம்பி குணமாகணும், எனக்கு வட்டி காசே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு தயவு செஞ்சு வந்து பேசுமா அப்படின்னு சொல்லி கேட்டுருந்தாங்க. இதனால் என்ன பண்ணிட்டாங்க காவ்யா, இவனால் எப்படி இருந்தாலும் நம்மளுக்கு பிரச்சனை தான் வரும், ஒரு தடவை பாவன்னு பார்த்து ஹெல்ப் பண்ணால் திரும்பவும் நம்மக்கிட்ட வராங்க, இதனால் நம்மளுக்கு பின்னாடி பிரச்சனை வந்துச்சுன்னா கண்டிப்பாக தீபக்கும் எனக்கும் ரொம்ப தான் சண்டை வரும் அப்படின்னு நினச்சிட்டு விலைக்கு போனாங்க காவ்யா. அந்த இடத்துல தான் ஒரு நிகழ்வு நடந்துச்சு. அப்படி என்னன்னு பார்த்தா, காவ்யாவோட ஃப்ரெண்டான ராணி என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களுக்கு பணத்தேவை ஏற்படுது அப்படின்றனால, சரி நானே காவ்யா குரலில் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி பேசியும் காமிக்கிறாங்க சத்யவதி கிட்ட. எனக்கு ஒரு நாளைக்கு 5000 வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு தான் இனி வரப்போகிற எபிசோடில் உத்தமனை பார்க்க போகிறாங்க ராணின்றவங்க. ராணி அங்கே போனதுமே காவ்யா மாதிரி பேசி நடிக்கவும் செய்ய போகிறாங்க. ஆனாலும் ராணி மனசுக்குள்ளேயே நினைக்கிறாங்க, என்னன்னு பார்த்தா நம்ம காவ்யா வாய்ஸில் பேச போகிறோம், அப்படி இருக்கும்போது நம்ம காவ்யா கிட்ட பர்மிஷன் கேட்குறதா நல்லது, அவகிட்ட சொல்லலாமா வேணாமா அப்படின்னு யோசிச்சா கண்டிப்பாக அவள் வேணான்னு தான் சொல்லுவாள். ஆனால் நம்மளுக்கும் பண தேவை இருக்குது, அதனால வேறு வழியே இல்லை, போய் தான் ஆகணும், ஆனால் காவ்யா கிட்ட சொல்லாமல் தான் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதனால் ராணி என்ன பண்ணிடுறாங்கன்னா, சத்யவதியோட சேர்ந்து உத்தமனை பார்க்குறதுக்கு ஹாஸ்பிட்டல் போயிடறாங்க. அங்கே போனதுமே காவ்யா மாதிரி பேசுகிறாங்க ராணி. இந்த மாதிரி சமயத்தில் தான் காவ்யா குரல் கேட்கவும் உத்தமன் கொஞ்சம் கொஞ்சமாக சுயநினைவுக்கு வராரு. அது மட்டும் இல்லாமல் க்யூர் ஆகவும் செய்கிறாரு. இது ஒரு பக்கம் இருக்க, நம்ம காவ்யாவுக்கு என்ன தோணுதுன்னா, மனசாட்சி உறுத்த ஆரம்பிக்குது. நம்ம கிட்ட ஒரு உயிர் பிழைக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு உதவி கேட்டு வந்தாங்க, ஆனால் நம்ம அதை செய்ய முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்கு கஷ்டமாக இருக்குது காவ்யாவுக்கு. இந்த மாதிரி இடத்துல தான் என்ன நினைக்கிறாங்கன்னா, சரி நம்ம போய் கண்டிப்பாக ஹாஸ்பிட்டலில் போய் உத்தமனை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போகிறாங்க. அங்கே போனால் தான் அங்கே அதிர்ச்சியே காத்துட்ருக்கு. அங்கே ஹாஸ்பிட்டலில் ராணியை பார்த்துடுறாங்க நம்ம காவ்யா. அந்த இடத்துல ராணி கிட்ட கேட்குறாங்க, நீ என்ன ராணி இங்கே இருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ தான் ராணி யோசிக்கிறாங்க, இவகிட்ட உண்மையை சொன்னால் இவ என்ன மாதிரி யோசிப்பா அப்படின்னு யோசிக்கிறாங்க. இருந்தாலும் இவகிட்ட உண்மையும் சொல்லாமல் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி ராணி
உண்மையை சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லி முடிவெடுக்கிறாங்க. அப்படி என்னன்னு பார்த்தா, இல்லை காவியா, நான் உத்தமனை தான் பார்க்க வந்தேன் அப்படின்னு சொல்லி ராணி சொல்கிறாங்களா. உத்தமனை பார்க்க நீ எதுக்கு வந்த அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க காவியா. அப்போ தான் என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை காவியா, உன்னை சத்யாவதி வந்து உங்ககிட்ட என்ன கேட்டாங்கன்னா, உத்தமனை பார்த்து பேசவா காவியா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க. அந்த மாதிரி சூழ்நிலையில் தான் எனக்கு எங்கள் அக்கா ஃபோன் பண்ணி அவசரமாக பணம் வேணும்னு சொல்லி கேட்டாங்க. எனக்கும் வேறு வழி தெரியலை, அப்படின்றதுனால தான் நான் உத்தமன் கிட்ட உன்னோட வாய்ஸில் பேசலாம் அப்படின்னு சொல்லி வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி ராணி சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே அதிர்ச்சி ஆகுறாங்க நம்ம காவியா. அப்போ தான் காவியா என்ன சொல்ல போகிறாங்கன்னா, ஏ ராணி, கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டியா? இப்படி ஒரு காரியத்தை பண்ணுறதுக்கு முன்னாடி என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லணும் கூட உனக்கு நினப்பில்ல பாரு. இப்படி நம்ம 2 பேரும் பழகியிருக்கோம் அப்படின்னு சொல்லி காவியா கேட்குறாங்க. இல்லை காவியா, என்னை மன்னிச்சிரு, நான் இந்த மாதிரி பண்ணியிருக்க கூடாதா, எனக்கு வேற வழி தெரியலை அப்படின்னு சொல்லிட்டு ராணி மன்னிப்பு கேட்குறாங்க. அப்போ தான் காவியா இன்னமும் கோவப்படுறாங்க. இல்லை ராணி, நீ பண்ணது தப்பு. என்னதான் இருந்தாலும் என் குரலில் போய் இன்னொருத்தர்கிட்ட பேசும்போது எனக்கு ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா என்ன பண்ணுவா? இந்த மாதிரி கேள்வி கேட்குறாங்க காவியா. இந்த இடத்துலையும் ராணியால் எந்த பதிலும் சொல்ல முடியல. சரி வா, உத்தமன் எப்படி இருக்காரு, என்ன ஸ்டேஜில் இருக்காருன்னு நான் போய் கேட்கலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு ராணியை கூப்பிட்டுட்டு போகிறாங்க காவியா. அந்த இடத்துல தான் காவியா போய் டாக்டர்கிட்ட நேராக போய் கேட்கலாம் அப்படின்னு சொல்லி போகிறாங்க. அப்போ தான் கேட்குறாங்க, உத்தமனுக்கு இப்போ எத்தனை நாள் சரியாகும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இனி க்யூர் ஆயிடுவாரா, இனி எதுவும் பிரச்சனை வருமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ தான் டாக்டர் சொல்கிறாரு, இல்லைம்மா காவியா, அந்தளவுக்கு மோசமாக இல்லை, இப்போ ரொம்பவே நல்லாவே க்யூர் ஆகிட்டு வராரு. கண்டிப்பாக மேக்ஸிமம் இன்னைக்கு இல்லாட்டி நாளைக்கு உத்தமன் கண் விழிச்சிருவாரு அப்படின்னு சொல்லி டாக்டர் சொல்கிறாரு. இதை கேட்டதுமே பெருமூச்சு விடுறாங்க நம்ம காவியா. பரவாயில்ல, நல்ல வேலைக்கு இவன் முழிச்சிட்டேன்னா நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, இனி எந்த தொந்தரவும் வராது அப்படின்னு நினைக்கிறாங்க காவியா. ஆனால் இவங்க நினப்புக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி தான் உத்தமன் திரும்பி வந்து பிரச்சனை கொடுக்கறதுக்காக காவியா வீடு தேடி வரப்போகிறாங்க. உத்தமனும் கண்ணை திறந்ததுமே முதல் கேள்வியை சத்யவதிட்ட என்ன கேட்குறாங்கன்னா, அக்கா காவியா எங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு சத்யவதிட்ட கேட்க, சத்யவதி எந்த பதிலும் சொல்ல முடியாமல் இருக்காங்க. என்னாச்சுக்கா, காவியா எங்க, இப்போ வரைக்கும் என்கிட்ட பேசிட்டு தானே இருந்தா அப்படின்னு சொல்லி உத்தமன் கேட்க, அப்போ தான் சத்யவதி, இங்கே பாரு தம்பி, காவியாவுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, காவியாவை தீபக் கல்யாணம் பண்ணிட்டா, இனியாவது உன்னோட வாழ்க்கையை பாருடா தம்பி, ஏன் தம்பி இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு சத்யவதி கேட்க, இதை கேட்டதுமே உத்தமன் ரொம்பவே கோவப்படுறாரு. எனக்கா சொல்கிற, காவியாவை தீபக் கல்யாணம் பண்ணிட்டானா அப்படின்னு சொல்லிட்டு கோவப்படுறாரு உத்தமன். நீ எப்படிக்கா விட்ட காவியாவை கல்யாணம் பண்ணிட்டு போகிற வரைக்கும் அப்படின்னு சொல்லி உத்தமன் கேள்வி கேட்குறாரு. அப்போ தான் சத்யவதி, இங்கே பாடா தம்பி, நீ கீழே விழுந்து மயக்கத்தில் இருக்கும்போது நான் உன்னை மட்டும்தான் பார்க்க முடியும், ஏன்னா எனக்கு நீ தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு சத்யவதி சொல்கிறாங்க. சரிக்கா, இப்போ முடிஞ்சதெல்லாம் முடிஞ்சிருச்சு, இனி அந்த காவியாவை நான் நிம்மதியாக வாழ விட மாட்டேன், வாழ்கிறதுக்கான வழியும் ஏற்படுத்தி கொடுக்க மாட்டேன். அவள் என்னையை விட்டுட்டு இன்னொருத்தனோட வாழ்ந்துருவாளா, அது எப்படிக்கா விடுவேன் அப்படின்னு சொல்லி உத்தமன் சொல்ல, இதை கேட்டதுமே சத்யவதி, இங்கே படா தம்பி, எல்லாமே முடிஞ்சிருச்சு, இனி போய் அவளோட வாழ்க்கையில் நீ தலையிடக்கூடாது, ஏன்னா உன்னோட வாழ்க்கையை பாருடா தம்பி, எனக்கு நீ தாண்டா முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு சத்யவதி சொல்கிறாங்க. அக்கா, என் வாழ்க்கையே காவியா தான், காவியா இல்லைன்னா எனக்கு வாழ்க்கையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவோட இருக்காரு உத்தமன். இந்த மாதிரி நேரத்தில் உத்தமன் சத்யவதி கிட்ட காவியா வீடு எங்கே இருக்குது, காவியா எங்கே இருக்கா அப்படின்ற டீட்டெயில் தெரிஞ்சுக்கிட்டு நேராக காவியாவோட வீட்டான தீபக் வீட்டுக்கு போக போகிறாரு. அங்கே காவியா கிட்ட என்ன சொல்ல போனா, இங்கே பாரு காவியா, நீ எனக்கு மட்டும்தான் சொந்தம், ஒருத்தன் கையால் தாலி வாங்கி கட்டிட்டு போயிட்டா நீ வாழ்ந்துருவேன் மட்டும் நினைக்காத அப்படின்னு சொல்லி என்னை இப்போ வரைக்கும் காப்பாற்றினதுக்கு ரொம்பவே நன்றி, ஆனால் நான் திரும்பவும் வருவேன், உனக்கும் தீபக்கும் இடையில நான் விரிசலாக உண்டாக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு காவியாவை மிரட்ட ஆரம்பிக்கிறாரு. இந்த மாதிரி நேரத்தில் தான் வசந்தா காவியா கிட்ட பேசுகிற உத்தமனாக பார்க்குறாங்க. அப்போ இவளுக்கும் இவனுக்கும் என்ன தொடர்பு அப்படின்னு சொல்லிட்டு சம்மந்தப்படுத்தி பேசுவாங்களா? இனி காவியா இந்த வீட்டில் இருக்கிறதுக்கு வசந்தா இப்போ அனுமதிக்காமல் கொஞ்சம் விருப்பமே இல்லாமல் இருக்கிற வசந்தாவுக்கு தோதா ஒரு காரியம் கிடச்சிருக்கு, ஒரு விஷயம் கிடச்சிருக்கு அப்படின்னு பார்த்தா இந்த உத்தமன் தான் அப்படின்னு நினச்சி இனி வீட்டை விட்டு வெளியே அனுப்புவாங்களா காவியாவை? இந்த மாதிரி சூழ்நிலையெல்லாம் எப்படி நம்ம காவியா சமாளிக்க போகிறாங்க அப்படின்றதாங்க இனி வரப்போகிற எபிசோடில் அடுத்தடுத்த ட்விஸ்ட்டாக இருக்க போகுது.